ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக தயிர் சாதத்துக்கு இந்த ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக ஒரே மாதிரி ஈவனாக உருளைக்கிழங்கு நறுக்கிக்கோங்க. நறுக்கின உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணியே ஊற்ற போகிறது இல்லை, அதனால் இந்த எண்ணெயே நல்லா சுருள இந்த உருளைக்கிழங்கை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கினதும் 2-3 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயிலே சுருள வதக்கிக்கோங்க. ஒரு 50% உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் இப்போவே. இப்போ கடைசியாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இப்போ 2 உருளைக்கிழங்குல தான் பண்ணுறேன், அதுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளோட நெடி போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் கைவிடாமல் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்குல ஏறி சூப்பராக நல்ல வாசனையாக உருளைக்கிழங்கு வெந்து நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சீக்கிரமாக 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.